ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் புதிய கேபினெட் அதில் பார்த்தீங்கன்னா விசிகாவிலிருந்து மரியாதைக்குரிய தோழர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் ஐயுஎம்எல்லேருந்து மரியாதைக்குரிய தோழர் ஷாஜகான் ஆகியோர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒருவர் சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டராகவும் இன்னொருவர் சிறுபான்மை நலத்துறை மினிஸ்டராகவும் பதவியேற்றிருக்கிறாங்க. இதை ஒட்டி எழுந்திருக்கக்கூடிய அரசியல் அலைகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666617 மற்றும் 8807666618. தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தோன்றின ஒரு கட்சி. சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் தான் எங்களுடைய அடிப்படை நோக்கங்களில் ஒன்று என்று முழக்கங்களோடு உருவாக்கப்பட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பல படை தளபதிகள், அதாவது அவருடைய கட்சியில் முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்கள தான் படை தளபதின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட தளபதிகளில் முதன்மையான தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வன்னி அரசு அவர்கள் தான். அவருக்கு வன்னி அரசு அப்படின்னு பேர் வச்சதே கூட டாக்டர் திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் குறிப்பாக ஈழ போர் காலகட்டத்திலலாம் ஈழத்துக்கே சென்று வந்தவர் அப்படிங்கிற ஒரு பெருமைக்கும் சொந்தக்காரர். மிக தீவிரமான ஈழ விடுதலை ஆதரவாளர். வெகு காலமாக தமிழ்நாட்டில் ஒலித்த தமிழ் தேசிய குரலுடைய ஒரு மூத்த முன்னோடினா கட்டாயமாக நம்ம அண்ணன் வன்னியரசு அவர்களை குறிப்பிட்டே ஆகணும். அதற்கான உழைப்பும் அதற்கான தகுதியையும் தொடர்ச்சியாக வைத்த வண்ணமே இருந்தவர் தான் திரு வன்னியரசு. ஒரு 4 நூற்றாண்டு கால உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாகத்தான் அவருடைய இந்த அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க. குறிப்பாக பல ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், மக்கள் உட்படவே இவருடைய குறிப்பாக என்னைய போன நபர்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இவர் அமைச்சரானது அப்படிங்கிறது நாமளே நம்ம அமைச்சரான மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பல அடித்தட்டு மக்களுக்கான உரிமை குரலாக களத்தில் ஒலிச்ச ஒரு நபர். பல யாருடைய சொல்லும் இவங்களுடைய சொல்லலாம் அம்பலம் ஏறாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்பெல்லாம் அவங்களோட போய் நின்ன ஒரு நபர். பாதிக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, விளிம்பு நிலை மக்களுடைய ஒரு குரலாக போராட்டங்கள்லையும் ஆர்ப்பாட்டங்களையும் கலந்து கொண்ட ஒரு நபர். மிக வீரியமான ஒரு தமிழ் தேசிய போர் வாள் அப்படின்னே இவர் சொல்லலாம். இவர் அதிதீவிரமான ஈழ விடுதலை ஆதரவாளர். என்னதான் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்தாலுமே காங்கிரஸ் கட்சியினுடைய பிழைகளை, அவர்களுடைய துரோகங்களை அடிக்கடி சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபர் தான். அது மட்டும் இல்லாமல் திமுகவாக இருந்தாலுமே கூட, அண்மை காலமாக ஒரு 5 ஆண்டுகள் அவங்க திமுகவை அட்டாக் பண்ணாமல் இருந்தாலுமே கூட, திமுகவுடைய பல நுணுக்கமான செயல்பாடுகளுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்துல வன்னியரசர்கள் இருந்திருக்கிறாங்க. இதன் பிறகு அதிகமாக இருப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். அவர் சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக இன்றைக்கி பதவியேற்றிருப்பது, அதுவும் அந்த காட்சிகளை நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு நெருடலோட ஒரு தன்னடக்கத்தோடு அந்த இடத்துல ஒரு அமர்ற ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது. அவருடைய தலைவர் சென்று அவர் அமர வைக்கிறாரு. அப்போது ரொம்ப ஒரு அமைதியாகத்தான் அந்த இடத்த அவர் உள்வாங்கிறாரு. எதனால் அப்படி ரிசீவ் பண்ணுறாருன்னு தெரியல. மேபி அவர் இடத்துல இருந்தால் அது புரியும் நான் நினைக்கிறேன். ஒரு கட்சிக்குள்ளே ரொம்ப நாளாக பயணித்து, தலைவரோடு ரொம்ப நாளாக பயணித்து, ஏற்ற இறக்கங்களை கூடவே நின்று, மழை வெயில்னு பார்க்காம கூட நின்று, பல நேரங்களில் பல தோல்விகளை தொடர்ச்சியாக பார்த்த போதும் கூட தன் தலைவனையும் தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய கொள்கையையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் வீரியமாக இருந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய முதல் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெருமையோட வன்னி அரசு அவர்கள் இன்றைக்கி அமைச்சரவையினுடைய ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகனாக மாறியிருக்கிறார் அப்படின்னா அந்த சொல் மிகையாகாது. அதே போல் ஐயுஎம்எல் கட்சிக்கும் கிடச்சிருக்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான். காரணம், இவ்வளவு ஆண்டு காலமாக ஐயுஎம்எல் கட்சிக்கு அமைச்சரவையில் ஒரு இடம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கனவாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்லை,
திமுகவோட கூட்டணியில் யார் இருந்தாலுமே கூட, அல்லது அதிமுக கூட்டணியில் யார் இருந்தாலுமே கூட, அவங்களுக்கு இப்படியான ஒரு அமைச்சரவையில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது கிடைத்ததே கிடையாது. அதை உறுதி செய்ததற்காகவும், அதை கொடுத்ததற்காகவுமே வந்து பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர், தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளையும், வாழ்த்துகளையும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பலரும் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த தருணத்தில் தான் நம்ம இன்னொரு விமர்சனத்தையும் பார்க்குறோம். அதுவும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அந்த வந்த விமர்சனம் தான் அது. மரியாதைக்குரிய பார்லிமெண்ட் மெம்பர் திரு ராசா அவர்கள் இந்த விசிகா வந்து அமைச்சரவையில் பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முன்கூட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இன்னைக்கு காலையில் அவர் பங்கேற்க போகிறாரு செர்மனி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட ரொம்ப கொஞ்சம் நெருடலாக இருக்கக்கூடிய ஒரு விரசமான வார்த்தைகளோட ஒரு பதிவு வந்து அவர் போடுறாரு. ஒரு பெண்ணு வந்து பூ முடிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு புணர்ச்சி வேகத்துக்காக வேற ஒருத்தட்ட போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். அது வந்து ஒரு பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அந்த விமர்சனங்களுக்கு உள்ளான பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அது ஒரு கட்டத்தில் வந்து டெலிட் பண்ணிடுறாரு. அதற்கு விசிகாவை சேர்ந்த பொருளாளர் திரு எஸ் பாலாஜி போன்றவர்லாம் எதிர்வினையும் ஆற்றினாங்க. இன்னொரு பக்கம் அவர் டெலிட் பண்ண பிறகு வேற ஒரு கவிதையை ஒன்று எடுத்து போட்டார். நம்மளே உரம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து வளர்த்த ஒரு தென்னை மரம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இளநீ கொடுத்துச்சுன்னா அதை வந்து வேற ஒரு வார்த்தையில் சொல்லுவோம் இலக்கியத்தில், அப்போ அரசியல் என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது போன்ற விமர்சனங்களோ அல்லது வந்து கொள்கை ரீதியாக பேசினாலோ கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் விசிகாவை ராசாவை வைத்து திமுக திட்ட வைக்க பார்க்குதா அப்படிங்கிற விமர்சனமும் வந்து இவங்க மேலே ரொம்ப அதிகமாக வந்துச்சு. குறிப்பாக தலித் இன்டலெக்சுவல்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, திமுகவோட திராவிட பார்ப்பனியத்தை தான் இது காட்டுது. அவங்களுக்கு தங்களோட இணைந்திருந்த ஒரு கட்சி ஒரு அதிகாரத்தை சுவைக்கிறத மகிழ்ச்சியாக பார்க்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அவங்க என்னென்னைக்கும் நமக்கு அடிமை சாசனமாகவே இருக்கணும், நம்ம கூடவே இருந்துக்கிட்டு இருக்கணும். அதனால தான் கல்யாணம் முடிக்கிற ஒரு பெண்ணோடு அதை கம்பேர் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஆண்டான் மனநிலை அப்படிங்கிறது ராசாவின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு கம்யூனிஸ்டுகள், விசிகா, இடதுசாரிகள் மற்றும் தலித் இன்டெலெக்சுவல்ஸ் நிறைய பேர் வந்து ராசாவை கண்டித்து பதிவுகள் எழுத ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திமுக தன்னுடைய கூட்டணியில் இருக்கிறவங்கள ஏன் இந்த மாதிரி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை தலையிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, நாம் இப்படி விமர்சனம் பண்ணக்கூடாது, நேர்மறையான விமர்சனங்களை முன்வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை கடந்து போயிட்டார். ஸோ அந்த கட்சியின் தலைவர்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்ததுனால அது பெருசாக வந்து ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்டாக வந்து மாறலை. இருந்தாலும் திமுக இதன் பிறகு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா அங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கு திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளால் ஒட்டுமொத்தமாக வந்து முதுகலை குத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் பாலிடிக்ஸில் யூஸ் பண்ண முடியாது. அரசியல் வேறு, எத்திக்ஸ் வேறு. எத்திக்ஸை தனியாக தான் பார்க்கணும், அரசியலை தனியாக தான் பார்க்கணும். நீங்கள் எத்திக்ஸையும் அரசியலையும் ஒன்று சேர்ப்பீங்க அப்படின்னா அதுக்கு இங்கே பிளேஸே கிடையாது, அதுக்கு இங்கே வேலையும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எங்களோட இணைந்து எங்கள் ஓட்டுகளை வாங்கி நீங்கள் அங்கே போய் அமைச்சராகிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் எம்எல்ஏக்களாக ஆனவங்களை யாருமே விசிகாவோட ஒத்த ஓட்டை கூட வாங்கலையா? விசிகாவோட ஒத்த ஓட்டை வாங்கி கூட உதயநிதி ஸ்டாலின் உட்பட ஜெயிக்கலையா? அப்போ விசிகாவுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குங்கிறத அவங்க சொல்லுவாங்க தானே. இங்கே யாருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிறத சிலரை தவிர யாராலையும் உறுதிப்பட சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கள் ஓட்டை வாங்கி நீங்கள் போயிட்டீங்களே அப்படின்னு பேசுகிறதுங்கிறது ஒரு ஒரு பொறாமையின் வெளிப்பாடு, ஒரு காழ்ப்புணர்வின் வெளிப்பாடாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் நாங்கள் இதை முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது நீங்கள் இதை எப்படி நிராகரிக்க முடியும்? உங்களுடைய ஒற்றை நோக்கம் பாஜக மறைமுகமாக நேரடியாக இங்கே வரக்கூடாது அப்படின்னா, ஆதரவளித்த அதிமுகவோட ஸ்பிளிட் எம்எல்ஏஸை முதலமைச்சர் விஜய், தாவேகா தலைவர் நிராகரித்திருக்கிறார். அதை நிராகரிச்சுட்டு அவங்களுக்கு எந்த பிளேஸும் இல்லைன்றதை உறுதிப்படுத்திட்டு இவங்களுக்கு மட்டும் காம்பாக்டாக கொடுத்து முடிச்சிட்டாருன்னா, தாவேகா தலைவர் மற்றும் முதலமைச்சர் விஜயினுடைய கருத்து அல்லது நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னு தெளிவாக தெரியுதில்ல. அப்போ இவங்களுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்ற பட்சத்தில் இவங்க உடன் நிற்கிறாங்க. இதில் என்ன பிழை இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல திமுக என்ன முடிவெடுக்க போகிறாங்க? ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட திமுக தனித்து விடப்பட்டு விட்டது. காரணம், கூட்டணியில் நின்று வெற்றி பெற்ற வைகோ மற்றும் மமக, மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவஹர்லால் அவர்கள் உட்பட வார்த்தைகள்லாம் வேற மாதிரி வருது.
இனிமேல் நாங்கள் தனிச்சிடத்தில் தான் போட்டி போட போகிறோம் அப்படிலாம் மாமாக்க வந்து பேசியிருக்காங்க. அப்போ இன் ஃபியூச்சர் அவங்களும் இங்கே வருவாங்க அப்படிங்கிறத நமக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. வைகோ அவர்கள் கட்சி கூட இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தனித்து விடப்படும் பட்சத்தில் எதிரும் புதிருமாக இருந்த பாஜகவும் திமுகவும் இதன் பிறகு பேச ஆரம்பிப்பாங்களா அல்லது ஒன்றா சேருவாங்களா? இப்படிலாம் நிறைய பேர் வந்து டிபேட்ஸை துவங்குறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் இங்கே இப்படி போய் சேரலாம், நாங்கள் சேரக்கூடாதா, நாங்கள் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுட்டு கூட போகிறோம் அப்படின்னு திமுக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்குமா நமக்கு தெரியாது. இருந்தாலும் இன்றைக்கு சூழலில் திமுக ஒரு நெருக்கடியான இடத்துல தள்ளப்பட்டிருக்கு. எப்போதுமே ஒரு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கணும் அப்படின்னா தன் கட்சியினுடைய அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட பார்ப்பனியம், அதுக்கு வேட்டு வச்சுட்டாரு விஜய் அப்படிங்கிறது தான் தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இது எப்படி இதுக்கப்புறம் திமுக ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. காரணம் என்னென்னா, மற்ற நேரங்களில் கூட்டணியில் இருக்கிற கட்சியினரை வச்சு அந்த தலைவர்களை வச்சு கவுண்டர் பண்ணுவாங்க. இப்போ திருமா பேசுவார், சண்முகம் பேசுவார், வீரபாண்டியன் பேசுவார், ஜவஹருல்லா பேசுவார்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி யார் பேசுவா? எல்லாத்துக்கும் ஐயா ஆர்எஸ் பாரதி பேசணும், ராசா பேசணும், அம்மையார் கனிமொழி பேசணும். கனிமொழி அவர்கள் சொன்னதே போல் இதன் பிறகாவது நாம் சுயமாக நின்று ஜெயிக்கிற அளவுக்கு கட்சியை வளர்க்கணும், அதற்கான வேலை திட்டத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னதில் உண்மையிலேயே நியாயமான ஒரு விஷயம். அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் திமுக தங்களை சுய பரிசோதனைக்கு ஆட்படுத்துவதை விட தங்களிடமிருந்து சென்றவர்கள் மீதான வசைகளை தான் பயங்கரமாக வந்து பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நிப்பாட்டிட்டு சுய பரிசோதனை செய்து அடுத்த கடத்தை நோக்கி நகர்றது அப்படிங்கிறது தான் தேவையானதாக இருக்கும். விசிகாவுக்கு ஒரு சவாலான காலகட்டம் தான். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு தாவேக்காவினுடைய அமைச்சர் இடம்பெற்றதன் காரணமாக நீங்கள் கூட்டு பொறுப்பாளிகள். இந்த அமைச்சரவையின் பிழைகள் அப்படிங்கிறது தாவேக்காவினுடைய பிழைகள் மட்டுமல்ல, விசிகாவின் பிழைகளும் தான் என்பது தான் வந்து யதார்த்தமான விஷயம். ஸோ கூட்டு பொறுப்பில் இருக்கும்போது எப்படிப்பட்ட முடிவுகளை விஜய் அவர்கள் முதலமைச்சர்கள் எடுக்கிறாங்களோ அந்த முதலமைச்சருடைய முடிவுகளுக்கு பின்னால் விசிகாவும் இருக்கிறதா தான் வந்து பொருள்படும். இப்போ பிஎம்ஸ்டிக்கு ஓகே பண்ணிட்டாங்கன்னா அது விசிகாவோட ஒப்புதலும் இருக்குன்ற மாதிரி தான் பொருள்படும். அப்போ அங்கெல்லாம் எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப கூர்மையாக அவதானிக்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம். வருங்கால தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான பலவிதமான சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உள்ளடக்கி இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. உள்ளபடியே இன்றைக்கு விசிகாவின் தளபதியாக வன்னியரசு அவர்கள் அமைச்சரானது அப்படிங்கிறது பாராட்டுகளுக்கும் வாழ்த்துகளுக்கும் உகந்த ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அமைச்சரவையில் ஒரு விமர்சனத்துக்குன்னு சொல்லலை, பல பேருக்கு வந்து ஒரு அனுபவமின்மை இருக்குது. எல்லாருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. சில பேருக்கு அந்த துறையை பற்றி ஒரு பெருசாக தெரியாமல் இருக்குது, அவங்களுடைய பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. மேபி அவங்க ஃப்யூச்சரில் கற்றுக்கலாம். ஆனால் ஒரு அனுபவத்தோட கள நிலவரங்களோட மக்களோட டைரக்டாக கனெக்டிங்கில் இருந்து உழைப்பை செலுத்தி அடர்த்தியான கொள்கை மற்றும் அரசியல் கோட்பாடுகளை உள்வாங்கி நெடுங்காலமாக கள போராளியாக இருந்த ஒருவர் ஒரு அமைச்சராக மாறுவது அப்படிங்கிறது தான் அந்த அமைச்சருக்கான ஒரு முழு தகுதியாக வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அந்த அடிப்படையில் வன்னியரசு அவர்களுக்கு 100 விழுக்காடு முழு தகுதி இருக்கிறது. அவருக்கு நம் ஊடகத்தின் சார்பாகவே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேற்கொண்டு நடக்க போகிற சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்தும் தொடர்ச்சியாக பேசலாம். இந்த விவகாரங்கள் குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.